ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கிரீன் டிசைனர்ஸ். இந்த வீடியோஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளான டிசைன் பார்க்க போகிறோம். ப்ளவுஸுடைய பேக் நெக் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா யூ ஷேப்பில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 2 லைன்ஸ் வந்து ஜரி லைன் ஒர்க் பண்ணிக்கலாம். ஜரி த்ரெட்டோடைய பிராண்ட் பார்த்தீங்கன்னா மம்தா பிராண்ட். அந்த நீடில் நம்பர் 14 எடுத்திருக்கேன். நம்ம ட்ரா பண்ணியிருக்க அந்த நெக் லைன் மேலேயே வந்து குட்டி குட்டி ஸ்ட்ரெயின் ஸ்டிச்சஸாக நம்ம போட்டுகிட்டே வரணும். பாருங்கள், நான் அந்த லைன் மேலேயே தான் நான் போட்டுகிட்டே வரேன். கொஞ்சம் கூட நமக்கு வந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் இல்லாமல் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி நம்ம போட்டுகிட்டே வரணும். அப்போ தான் வந்து நம்ம நெக்கோடைய ஃபினிஷிங் லைன் வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நெக்கோடைய பார்டர் லைன் வந்து நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சுகர் பீடில் 1 லைன் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். சுகர் பீட் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரெயின் ஸ்டிச்சஸ்க்கு பக்கத்துலேயே நல்லா நெருக்கமாக 1 பை 1 நம்ம கொடுத்துட்டே வரணும். சுகர் பீடோடைய பிராண்ட் பார்த்திங்கன்னா ப்ரிசோ பேண்ட். அந்த நீடில்ஸ் வந்து நீடில்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் எந்த நீடிலில் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதே நீடிலில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த தப்பும் கிடையாது. இப்போ வந்து நம்ம செகண்ட் லைன் பார்த்திங்க அப்படின்னா 4 mm பீட் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். 4 mm பீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டல் கோல்டு எடுத்து நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேர் கேட்குறீங்க பீட்ஸ் எல்லாமே எந்த த்ரெட்டில் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. நம்ம நார்மலாக வந்து ஸ்குவிங் த்ரெட், அதாவது நார்மலாக ஸ்டிச் பண்ணுற த்ரெட்டை தான் எடுத்து நம்ம பீட்ஸ் எல்லாமே வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், நான் வந்து பீட்ஸோடைய கலர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எல்லோ கலர்ஸில் சூஸ் பண்ணி நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அகெயின் வந்து 1 லைன் வந்து சுகர் பீட்டால் நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்க அந்த சுகர் பீடுடைய லைன் பார்த்திங்கன்னா 4 mm பீடுக்கு பக்கத்துலேயே நம்ம கொடுத்துட்டே வரணும். நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஸ்ட்ரெயிட் லைனாக கொடுக்க பாருங்கள். பிகினர்ஸ் எல்லாருமே இந்த டிசைனை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ட்ரை பண்ணலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சிம்பிள் பார்டர் லைனை ஒர்க் பண்ணி முடிச்சிட்டோம். நான் ஒயிட் பென்சிலில் மார்க் பண்ணியிருக்கேன். அந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா 4 mm பீட் கொடுத்துட்டு அதை சுற்றி வந்து நம்ம சுகர் பீடால் ஒரு குட்டி மோட்டிஃப் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். இந்த மோட்டிஃப் பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு வந்து ரவுண்ட் ஷேப்பில் வரணும். ஸோ அந்த பீடை ஒட்டியே நம்ம கொடுத்துட்டே வந்தோம்னா நம்மளுக்கு ரவுண்ட் ஷேப் கிடச்சிரும். இப்போ இதை நாட் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நாட் எப்படி எடுத்துருக்கேன்னா ஒரு லூப் எடுத்துகிட்டு அகெயின் இன்னொரு லூப்பில் வந்து பிடிச்சி இழுத்தோன்னா நாட்டு விழுந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து ட்ராப்பிங் பீடில் சுகர் பீடை ஆட் பண்ணி இந்த மாதிரி ஒரு கிராஸ் லைனாக வந்து நம்ம ஒர்க் பண்ணணும். சேம் இதே மெத்தடில் நம்ம ஆப்போசிட்டில் வந்து ஒர்க் பண்ண போகிறோம். அதே கிராஸ் லைனில் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு பீடை வந்து நீங்கள் க்ராஸாக கொடுத்துட்டு அகெயின் வந்து ஒரு லாங் ஸ்டிச், அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ராப்பிங் பீடை ஆட் பண்ணி நாட் போடணும். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு நீட் லுக் கிடைக்கும். இப்போ சென்டர்லேயும் சேம் மெத்தட்லேயே தான் நம்ம வந்து பீடை ஆட் பண்ணி ஒர்க் பண்ணணும். இப்போ எண்ணாட் போட்டுட்டு இந்த மோட்டிஃபை வந்து நம்ம ஒர்க் பண்ணி முடிச்சிட்டோம். பாருங்கள், சேம் மெத்தடில் தான் நான் ஒரு 3 inches கேப்பில் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். அகெயின் சேம் மோட்டிஃபை தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். கரெக்டாக நம்மளுக்கு எந்தெந்த இடத்துலலாம் வந்து மோட்டிஃப் வேணுமோ அந்த இடத்துல நம்ம ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு பென்சிலை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து கரெக்ட் லெவல் வந்து மெயின்டைன் ஆகும். இப்போ பாருங்கள், நான் வந்து 3 inches கேப்பில் தான் ஒவ்வொரு மோட்டிஃபும் நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கேன். இந்த டிசைன் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் அண்ட் தென் க்ரியேட்டிவாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ட்ராப்பிங் பீட்லேயே நம்ம கிராஸ் லைன் ஒர்க் பண்ணோம். அது சென்டர் பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஒரு சீக்வென்ஸும் அண்ட் தென் வந்து 3 mm பீட் சுகர் பீட் கொடுத்து இந்த மாதிரி அந்த லைன் மாதிரி நம்ம கரெக்டாக வந்து ஃபினிஷ் பண்ணணும். பாருங்கள், கரெக்டாக சென்டர் பாயிண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணி த்ரெட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து பீட்ஸ் ஆட் பண்ணி அப்படியே நம்ம வந்து எண்ணாட் போட்டுக்கணும். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா எண்ணாட் போட்டுட்டு தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும்.
நம்ம போட்டிருக்க எல்லா மோட்டிஃப்லேயும் சேம் மெத்தடில் தான் வந்து இந்த ஸ்ட்ரெயிட் லைன் பீடை வந்து கொடுத்து நம்ம ஆட் பண்ணிகிட்டே வரணும். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒவ்வொரு பீடும் வந்து கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணோம். இதுக்கு 2 மோட்டிஃப்க்கும் நடுவில் இன்பிட்வீன் கேப்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கேப்பில் வந்து இது மாதிரி க்ளோ அப்ளை பண்ணிக்கோங்க. அதில் வந்து நம்ம வந்து ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ண போகிறோம். நான் பார்த்திங்கன்னா ப்ளவுஸோடைய கலர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, அதாவது பிங்க் கலர்லேயே நான் சூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம ஸ்டிக் பண்ணியிருக்க அந்த ஸ்டோன்ஸ் வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம சுகர் பீடால் வந்து ரவுண்ட் ஷேப் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கரெக்டாக அந்த ஸ்டோனுக்கு பக்கத்துலேயே நம்ம சுகர் பீடை வந்து கொடுத்துட்டே வரணும். நல்லா நெருக்கமாக கொடுக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து 3 பீட் எடுத்திருக்கேன். சேம் மெத்தடில் நம்ம ரவுண்ட் ஷேப்பில் அந்த சுகர் பீட் ஒட்டி நம்ம வந்து 1 பை 1 பீடாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். ஸோ இந்த பீட் பார்த்திங்கன்னா நமக்கு 1 பை 1 தான் நம்ம ஸ்டிச் பண்ணும்பொழுது பார்க்குறதுக்கு நல்லா ரவுண்ட் ஷேப் வந்து நம்மளுக்கு எக்ஸாக்டாக கிடைக்கும். ரவுண்டு மோட்டிஃப்க்கு பக்கத்துலேயே வந்து ஒரு சின்ன கேப்னஸில் நம்ம ஒரு சுகர் பீட் 4 பீட் சுகர் பீட் ஆட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு, அதே மாதிரி ஒரு கிராஸ் டைப்லேயே வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இந்த கிராஸ் டைப்பில் ஒர்க் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா சீக்வன்சஸும் அண்ட் தென் 3 சுகர் பீட்ஸும் நான் கொடுத்து ஒரு சின்ன மோட்டிஃப் மாதிரி இருக்கிற எல்லா கேப்ஸ்லேயும் வந்து இதே மோட்டிஃபை வந்து நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே வரலாம். நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்க அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு நம்ம இருக்கிற அந்த கேப்ஸ் எல்லாமே வந்து சேம் மோட்டிஃபை கொடுத்து நம்ம வந்து ஃபில் பண்ணிகிட்டே வரணும். இந்த டைப்பில் வந்து நம்ம பீட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா நாட் எல்லாமே நம்மளுக்கு வந்து இன்வெர்சிபிளாக இருக்கும். ஸோ நாட் இன்வெர்சிபிளாக நம்ம எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறோமோ அந்த ப்ளவுஸோடைய டிசைன் வந்து நீட் லுக் கிடைக்கும். ஸோ பிகினர்ஸ் எல்லாருமே இந்த டிப்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸில் பிகினர்ஸ் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க, இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் பீட்ஸ் எல்லாமே ஒர்க் பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா எனக்கு எக்ஸாக்டாக ரவுண்ட் ஷேப் வந்து வரலை அப்படின்ட்டு நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டிச் பண்ணும்பொழுது நம்மளுக்கு எண்டில் எந்த அளவுக்கு பீட் வேணுமோ அந்தளவுக்கு மட்டும் பீட் ஆட் பண்ணி நாட் போட்டுக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து அகெயின் இன்னொரு லைன் வந்து நம்ம கொடுக்கணும். அப்படி கொடுக்கும் பொழுது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு நீட் ஃபினிஷிங் லுக் கிடைக்கும். அகெயின் நம்ம வந்து சுகர் பீட் அண்ட் தென் 4 பீட் சுகர் பீட் ஆட் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து சீக்வன்ஸ் அண்ட் தென் சுகர் பீடில் க்ராஸ் லைன் நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். நம்மளோட டிசைன் ஃபுல்லாகவே வந்து ஒர்க் பண்ணி முடிச்சிட்டோம் பாருங்கள். ரொம்ப சிம்பிள் அண்ட் தென் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்து டிசைனை வந்து நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். ஸோ பிகினர்ஸ் நீங்கள் எல்லாருமே வந்து இந்த டிசைனை வந்து ஈஸியாக வந்து நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.